லலிதா, ஏன் அனுப்புற? கார் எங்க? என் ஃப்ரெண்ட் ஒருத்தி ஏர்போர்ட் போகணும்னு சொன்னா, அதான் கார் அனுப்பிச்சிட்டேன். காரை ஃப்ரெண்டுக்கு கொடுத்தியா? லலிதா நில்லு. உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கேன்? நாங்கெல்லாம் ஒரு முழம் பூ ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுக்கணும்னா கூட வீட்டுல அப்பா அம்மாவை கேட்டுட்டு தான் செய்வோம். நீ என்ன வீட்டுல பெரியவங்க இருக்கிறாங்கிற மரியாதை மட்டும் எதுவுமே இல்லையா? 1,00,000 ரூபாய் காரை ஒரு லட்சியமே இல்லாம யாரும் ஃப்ரெண்டு இப்படி கத்துற? என்னமோ உன் காரை யாருக்கோ ஃப்ரீயா கொடுத்துற மாதிரில சொல்ற. காரு திரும்பி வந்துருமா? அடிச்சு பல்லெல்லாம் கட்டி விடுவேன். என்ன எதுக்கு எடுத்தாலும் கூட கூட எடுத்து பேசிட்டு இருக்க? என்ன அம்மாவுக்கு பொண்ணுக்கு தகராறு? டாடி, என் ஃப்ரெண்ட் ஒருத்தி கேட்டான்னு காரை கொடுத்தேன். அதுக்கு அம்மா இப்படி கத்துறாங்க. உனக்கு அறிவு இருக்கா? You are a fool. You are an idiot. நல்ல ஒரு அறை கொடுத்த அந்த விஷயத்தை சொல்லுங்க. கொடுத்தேன தெரியுமா? கார்ல வழக்கம் போல 10 லிட்டர் பெட்ரோல் தானே போட்டேன். ஆமா. அதை ஊற சித்தி நீயே தீத்திருப்ப. காரை கொடுத்தா டேங்க ஃபுல் பண்ணி கொடுக்கணும். இல்ல கொடுக்கவே கூடாது. அம்மா சொல்ற மாதிரி. ஆனா கரெக்ட் மேனி? ஐயோ, வழக்கம் போல வேதாள முருங்கை மரம் ஏறிடுச்சு. ஐஸ் வச்சு கீழே இறக்குறேன். ஓகே வேணி, டார்லிங் வேணி. வாங்க சார், வீட்டுல டிராப் பண்றேன். தினம் உன் கார் தானே வர்றேன். இன்னைக்கு ஒரு நாள் நடந்து போறேன். பரவாயில்ல வாங்க சார். ஆத்தியாடா, நம்மளை விட்டுட்டு அவரை ஏத்தின்னு போறான். அவர் வீட்டுக்கு பக்கத்து விடுடா, அதான் ஏத்திட்டு போறான். வடா போலாம். இந்த வருஷம் பிக்னிக் ஸ்பாட் அருமையான இடம். வாவ், ஃபேண்டாஸ்டிக். ஏண்டி இதெல்லாம் ரசிக்காம இந்த பாய்ஸ் குரங்குங்களா எங்கடி காணோம்? அது எங்கேயோ புலிக்குள்ள சிங்கத்தை அடைச்சு வச்சிருக்காங்களா? அத போய் பார்க்க போயிருக்கங்க. அது ஜூல பார்த்தாலே தெரியல. All follow me. குட் ஈவினிங் சார். குட் மார்னிங் சார். என்ன ஜெகன்? வந்து வந்து நாங்க 2 பேரும் லவ் பண்றோம் சார். ஐ see. ஆமா சார், இது வரைக்கும் எங்களுக்குள்ள இருந்த இந்த விஷயம் முதல்ல உங்க கண்ணில் பட்டுருச்சு. பிளஸ் பண்ணுங்க சார். God bless you. எழுந்துங்க. காதலிக்கிற காலம் இருக்கே, அது ரொம்ப உணர்ச்சி பூர்வமானது. உங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாட்டை வளர்த்துக்கிட்டு கல்யாணம் வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லாம் மீற மாட்டோம் சார். குட். ஆமா, எப்ப விஷயத்தை பெத்தவங்களுக்கு மத்தவங்களுக்கு சொல்ல போறீங்க? எக்ஸாம் முடிஞ்ச உடனே அப்பா அம்மா கிட்ட சொல்லி கல்யாணம் பண்ணிக்கோ சார். ஆமா சார், அது வரைக்கும் இந்த விஷயத்த டோன்ட் வரி. அவசியம் இல்லாம உங்க லவ் அஃபேரை நான் யார்கிட்டயும் சொல்லவே மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆமா ஜெகன், வகுப்புல வாய் பேசாம வாழ்த்தனம் பண்ணாம இருப்பியே, எப்படி மணிமேகலை மாட்டிக்கிட்ட? நான் ஒண்ணும் செய்யல சார். மணிமேகலை தான் எனக்கு விரும்பி சும்மா வந்து வம்பு எடுத்துச்சு. டக்கு நானும் ஓகே சொல்லிட்டேன். குறும்புக்கு ஆற பொண்ணு. என்னடி இது, இவ்வளவு பெரிய வீட்டுல யாரையுமே காணோம்? சார் சார் சார், யார் வேணும்? ப்ரொஃபசர் அருண் சார் வீடு இதானே? ஆமா. நீங்களாம் யாரு? நாங்கெல்லாம் அவர்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட். ஏய், தமிழ்ல சொல்லுடி. ஸ்டூடெண்ட்னா சர்வெண்ட்டுக்கு புரியாது. சார் இல்லையா? காலேஜுக்கு போயிருக்காரு. காலேஜ்க்கா? 9:30க்கா? அப்ப அவரோட மிஸ்ஸஸ் கூப்பிடுறீங்களா? மிஸ்ஸஸா? மிஸ்ஸஸ்னா மனைவின்னு அர்த்தம். மிஸ்ஸஸ், ஸ்டூடெண்ட், சர்வெண்ட் இதெல்லாம் எனக்கும் புரியுதுமா. நான் மிஸ்ஸஸான்னு கேட்டது வேற அர்த்தத்துல. எந்த அர்த்தத்துல? கல்யாணமே ஆகாதவருக்கு மனைவி எப்படி இருக்க முடியும்? வாட்? ப்ரொஃபசர் கல்யாணம் ஆகாதவரா? ஸ்டில் பேச்சுலர், பிரம்மச்சாரியா? அப்படின்னா இவ்வளவு பெரிய வீட்ல ஒரு தனியாவா இருக்காரு? அவங்க அம்மா கூட இருக்கிறாரு. ஓகே, அவங்க அம்மாவை கூப்பிடுறீங்களா? நீங்க நினைக்கிற மாதிரி சர்வெண்ட்டும் நான் தான், அம்மாவும் நான் தான். வாங்க உள்ள வாங்க. வாங்கம்மா உள்ள வாங்க. I'm very sorryமா, உங்களை தப்பா நினைச்சு ஏதேதோ பேசிட்டேன். பரவாயில்லம்மா, அதுக்கு என்ன? நேத்து பிக்னிக்ல உங்க மகன் என்ன பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்திட்டாரு. அதுக்காக தான்மா நாங்க நன்றி சொல்ல வந்திருக்கோம். அப்படியா? அப்ப நீங்க நன்றி சொல்ல வேண்டியது கடவுளுக்கு தான்மா. ஓ, ப்ரொஃபசர் சார் பேர்ல கோயிலையே அர்ச்சனை பண்ணிட்டோம். அப்படின்னா நான் தாமா உங்களுக்கு நன்றி சொல்லணும். இப்படி உட்காருங்க ஒரு நிமிஷம். செருப்பெல்லாம் வெளியில விட்டுட்டு வாங்க. இதை இப்ப வந்துடுறேன். முகலாய சக்கரவர்த்தி அக்பர் பாதுஷா இந்துக்களோடு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக ராஜபுத்திர வம்சத்து ஜோதிபாயை மணந்து கொண்டார். அந்த அக்பர் பாதுஷாவின் மகன் சலீம் ஆடல் அழகி அனார்கலியை காதலித்தான். ஏன் சார், சலீம் அனார்கலியை காதலிச்சதுக்கு அவ அழகு காரணமா இல்ல அவ நடனக்கிற காரணமா? அனார்கலியின் பேரழகு முதல் காரணம்.
அவள் ஆடல் திறன் இரண்டாவது காரணம். சார், ஒருத்தரை காதலிக்க இந்த மாதிரி அழகோ ஆடற்கலையோ அவசியமா சார்? குறிப்பா இதுதான் அவசியம்னு சொல்ல முடியாது. வீரர் ஒருத்தி காதலிப்பா, விவேகி ஒருத்தி காதலிப்பா, முட்டாளையும் ஒருத்தி காதலிப்பா, அவ்வளவு ஏன் பரம சாது மாதிரி இருக்கிற ஒருத்தனையும் ஒருத்தி காதலிப்பா. ஒரு கடிப்பா ஜாலி. சைலன்ஸ். நேத்து நடத்தின பாடம் நினைவு இருக்கா? இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் மேடம். எஸ், அதுல நான் கேள்வி கேட்க போறேன். இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தினால இந்தியாவுக்கு ஏற்பட்டுள்ள பொருளாதார மாற்றங்கள் என்ன? கரம்சந்த், நீ சொல்லு. ஜெகன், கோபால், லலிதா. லலிதா, அனார்கலியின் பேரழகை சலீம் காதலித்தார். நீ இன்னும் சரித்திர படத்திலே இருக்கியா? இது எக்கனாமிக் கிளாஸ். யாருக்குமே பதில் தெரியல இல்லையா? எல்லாரும் உட்காருங்க. ஆமா, நீ நிக்கிற? உட்கார். ரொம்ப தலைவலிக்குது மேடம், நான் போகணும். பேசாம உட்கார். முதல் ஐந்தாண்டு திட்டத்தில் ஓரளவு தன்னிறைவும் சுயபலமும் பெற்ற இந்தியா இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்திலே நன்றாக கவனியுங்கள். மணிகளே மணிகளே, மாணவ மணிகளே, இந்த கண்ணன் இருக்காரு. எந்த கண்ணன் சார்? உங்க வீட்டு எழுத்து வீட்டு கண்ணன். அவர்தான்யா வெண்ணெய் எடுத்தாருல. மிகச்சிறந்த காதல் இலக்கியங்களில் ஒன்று அம்பிகாபதி அமராவதி கதை. கம்பன் மகன் அம்பிகாபதியை மன்னன் மகள் அமராவதி உயிருக்குயிராக காதலித்தாள். ஏதோ விளையாட்டுத்தனமாக காதல் பாட்டு பாடும் கத்துக்குட்டி புலவனாகத்தான் மன்னன் அம்பிகாபதியை நினைத்தான். சிற்றின்ப கலப்பே இல்லாமல் பேரின்ப பாடல் 100 பாடினால் பரிசு அமராவதி, இல்லையே தண்டனை மரணம் என்று நிபந்தனை விதித்தான் மன்னன். முத்தமிழும் முழக்கமிட முதுபுலவர் வியந்து நிற்க பாடத் துவங்கினான் அம்பிகாபதி. திரைமறைவில் நின்று காதலன் பாட்டை எண்ணத் தொடங்கினாள் அமராவதி. 100க்கு 1 குறைவாக இருக்கும் போதே 100 என்று எண்ணி காதலி வெளியே வந்தாள். காதலன் அவளை பார்த்தான். அவ்வளவுதான். பேரின்பம் மாறி சிற்றின்ப பாடல் காட்டாற்று வெள்ளம் போல் கரைபுரண்டு வந்தது. கவிதையிலே ஞானரசம் மறைந்து காமரசம் வந்தபோது அம்பிகாபதியை மரணம் அணைத்துக் கொண்டது. ராங் ஜட்ஜ்மெண்ட். நீ எப்படி இங்க வந்த? ஐம் சாரி சார். வந்து என் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு புக் வாங்க வந்தேன். உங்க பாடம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததா, அதான் அப்படியே உட்கார்ந்துட்டேன். Go to your class. போறேன் சார். ஒரு சின்ன டவுட். கடவுள் வாழ்த்தும் பேரின்பம் தானே, அதையே கணக்கில் சேர்க்க கூடாது? கடவுள் துதிய கணக்கில் சேர்க்கிறது தமிழ் மரபு இல்ல. நீ போகலாம். தேங்க்யூ சார். மாணவியை திருமணம் செய்த பேராசிரியர் வேலையை விட்டு நீக்க ஹைகோர்ட்டில் வழக்கு. ஆமா, இன்னைக்கு எங்களை ஏன் படிக்க சொன்ன? காரணம் எல்லாமே எனக்கு தெரியும். என்னடி தெரியும்? நீ நம்ம காலேஜ் ப்ரொஃபசர் ஒருத்தரை
லவ் பண்ற. அப்படியா? என்னடி சொல்லிக்கிற? உண்மையா? எஸ். யாருடி அவரு? நம்ம ஹிஸ்டரி ப்ரொஃபசர் அருண் சார். கரெக்ட். உனக்கு எப்படி அது தெரியும்? எல்லாம் தெரியும். ஏய், இந்த விஷயத்தை நான் அவர்கிட்ட போய் சொல்ல போறேன். சொல்லிட்டு வரட்டுமா? ஓ, சொல்லிட்டு வாடி. விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக். Thank you. Wish you best of luck. ஐயோ, I'm sorry sir. பரவாயில்ல. இன்னைக்கு என்ன சந்தேகம்? இன்னைக்கு சந்தேகம் ஒண்ணும் இல்ல, ஒரு பர்சனல் ப்ராப்ளம். பர்சனல் ப்ராப்ளமா? ஐயோ, உங்க பர்சனல் இல்ல, என் பர்சனலும் இல்ல. என் ஃப்ரெண்ட் ஒருத்திக்கு பர்சனல் ப்ராப்ளம். அத பத்தி என்கிட்ட ஐடியா கேட்டா எனக்கு ஏது அவள மூளை. அதான் நேரா உங்களை பார்க்க வந்துட்டேன். சரி சொல்லு. அவ வந்து ஒருத்தரை விரும்புறா. யூ மீன் லவ் பண்றா? கரெக்ட் சார். அந்த லவ் அந்த ஒருத்தர் கிட்ட எப்படி தெரிவிக்கிறது? இது ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம், அந்த ரெண்டு பேருக்குள்ள வயசு வித்தியாசம் வேற. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியே ஆகணும். முதல்ல அவ தன்னோட காதலை அவங்கிட்ட தெரிவிச்சே ஆகணும். அப்பதான் அவன் அந்த காதலை ஏத்துக்கிறானா இல்லையான்னு தெரிஞ்சுக்க முடியும். ஓகே சார், தெரிவிக்க சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் ப்ராப்ளம், உண்மையான காதலுக்கு வயசு வித்தியாசம் கிடையாது. உதாரணமா மகாத்மா காந்தியை விட கஸ்தூர்பா காந்தி வயசுல மூத்தவங்க. இஸ் இட்? இது சரித்திர ரீதியான உதாரணம். புராண ரீதியா சொல்லணும்னா சிவனை விட பார்வதி வயசுல மூத்தவங்க. உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லு, காதலிக்க ஆரம்பிச்சுட்டா எதிர்ப்பு கண்டு அஞ்ச கூடாது. எதையும் ஃபேஸ் பண்ற தைரியம் இருக்கணும். தேங்க் யூ சார். நான் வரேன். டிக்கெட்லாம் எடுத்துக்கிட்டியா? எடுத்துக்கிட்டேங்க. டெல்லியில எங்க தங்க போறீங்க? நம்ம டெல்லியில எங்க தங்க போறோம்? நம்ம ஊர் காலேஜ்ல ப்ரொஃபசரா இருந்து ரிட்டையர்ட் ஆன மிஸ்டர் நமச்சிவாயம் டெல்லியில தான் குடியிருக்காரு. அவர் வீட்டுல தான் தங்க போறோம். ஓஹோ, போன் இருக்கா? பக்கத்து வீட்டுல பிபி நம்பர் இருக்கு. இந்தாங்க. வெரி குட். ஃளைட் 4 மணிக்கா? 4:10க்கு. நீங்க ஏர்போர்ட்டுக்கு வர வேண்டாம், டைரக்டர்ஸ் மீட்டிங் Okay. போகணும். நாங்க புறப்படுறோம். வாங்க. நான் டெல்லிக்கு போறேன், சீக்கிரமா வந்து சேரு அப்படின்னு உங்க பொண்ணு கிட்ட படிச்சு சொன்னேன். மணி என்னாச்சு? வந்தாளா பாத்தீங்களா? அவருக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? மம்மி. பாத்தீங்களா? இந்த பாருமா, நான் நாள் வீட்டுல இருக்க மாட்டேன். காலேஜ் விட்டா வீடு, வீடு விட்டா காலேஜ் இருக்கணும். எங்கேயாவது ஊர் சுத்தின திரும்பி வந்து உதவும். நான் வரேன். டோன்ட் வரி மம்மி. பை பை. அம்மா போயிட்டாங்கல்ல, இரு இரு, அம்மாக்கு தெரியாம ஐயா கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். கம்ப்ளைண்டா? என்னையா அது? பின்ன என்னங்க, நேரத்துக்கு சாப்பிட மாட்டேங்குது, அத்தை செய்ய மாட்டேங்குது, இத்தை செய்ய மாட்டேங்குது. நீ போய் கேட்ட சாத்திட்டு அங்கேயே நில்லு, திரும்பியே வராத. நான் சொல்றேன் டாடி, நீங்க வாங்க. என்னம்மா என்ன சொல்ல டாடி வாங்க. என்னம்மா அது? வாங்கல. என்ன பிளஸ் பண்ணுங்க டாடி. என்னது பிளஸ்? ஓகே, காட் பிளஸ் யூ. தேங்க் யூ. ஆமா, என்ன விஷயம்? நான் ஒருத்தரை லவ் பண்றேன் டாடி. லவ்வா? நாட் ஒன்லி லவ் டாடி, நான் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஓகே, தட்ஸ் குட். அம்மா, யார் அந்த பையன்? எங்க காலேஜ்ல ஹிஸ்டரி ப்ரொஃபசர். வாட்? ப்ரொஃபசரா? எஸ் டாடி, அவரை கூட உங்களுக்கு தெரியும், மிஸ்டர் அருண். அருணா? ஆமா, அவர் இதுக்கு. எஸ் டாடி, இப்ப நான் அவர்கிட்ட தான் போறேன். அவரை சரி கட்ட வேண்டியது என் பொறுப்பு, மம்மியை சரி கட்ட வேண்டியது உங்க பொறுப்பு. அம்மா, ஆல் தி பெஸ்ட். பை பை. லலிதா,